வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். ஸ்வாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து. வியூஸ் நல்லா போகுது, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்டிமுலேஷன் எதுக்கு, காளை வளர்க்கலாம் இல்லை, காளை வளர்த்திங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரீட் கிடைக்கும்ல, அதை எது பண்ணாமல் நீங்கள் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்டிமுலேஷன் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு. கேட்டுட்டு அதுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொல்லியிருந்தார். ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. காளை மாடு வச்சு செனை பண்ணாமல் இந்த இன்ஜெக்ஷன் மூலிமா செனை பண்ணுறது எதுக்காக அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு காளை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 2-3 ப்ரீடு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு காளையை டிபெண்ட் பண்ணின்னு இருக்க முடியாது. இன்னொன்று வந்து ஒரு காளை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பர் டே எக்ஸ்பென்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 300-200 அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். இது இல்லாமல் அந்த காளை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது, ஒரு காளை நீங்கள் ஃபார்மில் வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 ஃபீமேல் கவ் உங்கள்கிட்ட இருக்கணும். 30 மாடாவது இருந்தால் தான் ஒரு காளையை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இன்னொன்று, நீங்கள் லேபரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா லேபர் வந்து புல்லெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது நடந்தது, இல்லை அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எங்கேயாவது இடிக்குது, யாரையாவது முட்டிடுச்சு, அந்த மாதிரி இது மாதிரியான இஷ்யூ எல்லாமே வந்து நீங்கள் நேராக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காளை வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வளர்த்தா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபார்மாக வச்சு நீங்கள் மில்கிங்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புல்லை விட ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்டிமுலேஷன், அதாவது நீங்கள் செனை ஊசி டாக்டர்கிட்ட சொல்லி போடுறது தான் நல்லது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட வந்து காங்கியம் இருக்குது, ஆனால் காங்கியம் இன்ஜெக்ஷன் பாண்டிச்சேரி சைடில் எங்கேயுமே கிடைக்கல. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு தான் நாங்கள் கிர்ரு, சாய்வால் இந்த இன்ஜெக்ஷன்லாம் அங்கேருந்து வந்து இங்கே டாக்டர்ஸ் மூலியமாகவே எங்களுக்கு வருது. இந்த காங்கேயம் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டோம். அங்கேருந்து கொடுங்க, நாங்கள் பைசா அனுப்புகிறோன்ற மாதிரிலாம் கூட எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் இங்கே இன்ஜெக்ஷன் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி போட்டு நாங்கள் ப்ரீட் பண்ணிக்கிறோம். இதால் என்ன இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம பாலை விற்று வர்ற பைசாலேருந்து மாடை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நமக்கு எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம காளைக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம காளை அவாய்ட் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம், லேபர்ஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. 24 மணி நேரம் கட்டியும் போட முடியாது. அதை நம்ம வெளியில் விடுறோம் அப்படின்னா ஓடிடுச்சு, வந்துடுச்சு, பிடிச்சிடுச்சு, யாரையாவது இடிச்சிடுச்சு, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காளை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதோட மதர் ப்ரீட்லேருந்து என்ன ஈல்டு வந்துச்சோ அந்த ஈல்டு தான் உங்களுக்கு அந்த காளையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை புல் ஃபார்மில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புல் வச்சுருப்பாங்க. அதிகமாக ஈல்டு கொடுக்குற மாட்டோட செமன் எடுத்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்ஜெக்ஷனாக வாங்கி போடும்போது உங்களோட பால் அடுத்தடுத்த கண்ணுக்குட்டியில் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு மாடு வச்சுருக்கீங்க, அந்த மாடுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் வெளியிலேருந்து வாங்கி போட்டு பால் கறக்குது அப்படின்னா அது அந்த கண்ணுக்குட்டி போடுற அந்த கண்ணுக்குட்டி வந்து அதிகாவது நல்லா இருக்கும். அதுலேருந்து நீங்கள் நிறைய ஈல்டு கிடைக்கும். இப்போ இது வந்து அம்மா வந்து ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கிடைக்குதுன்னா அந்த புல்லோட செமன் போடும்போது உங்களுக்கு 10 லிட்டர் கிடைக்கிற அளவுக்குலாம் சான்ஸ் இருக்கும். இல்லை ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு மதர் ப்ரீட் நீங்கள் எடுத்து இன்ஜெக்ஷன் போடுறீங்க, அதுலேருந்து கண்ணுக்குட்டி வந்துச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து ஒரே டோனில் நிறைய பால் கறக்குன்றதுலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 4-5 தலைமுறை அதாவது அம்மாவோட பொண்ணு, பொண்ணோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாடு தாண்டும் போது உங்களுக்கு நல்லாவே பால் கறக்கிற ப்ரீடு உங்களுக்கு செட் ஆகிடும். ஃபார்மில் உங்கள் கிளைமேட்டில் வளர்கிற மாடும் உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகி உங்களுக்கு நிறைய மாடும் செட் ஆகிடும். இது எதுக்காகனா, நீங்கள் வந்து புல் ஃபார்ம்லாம் போய் பார்த்தீங்க, நார்த் சைட்லேயோ சரி இல்லை நம்ம சவுத் சைட்லேயோ சரி, புல் ஃபார்ம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக பால் கொடுக்குற ஈல்டு கொடுக்குற மாடோட புல்ஸை எடுத்து அவங்க செமனுக்காகவே வளர்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி செமனுக்காக வளர்க்கும் போது அங்கேருந்து அவங்க இன்ஜெக்ஷன் இம்போர்ட் பண்ணி நமக்கு வரும்போது நமக்கு நல்ல ப்ரீடும் கிடைக்கும், நல்ல அதிக குவான்டிட்டி பால் கொடுக்குற மாடும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்டிமுலேஷன் பண்ணி நம்ம கண்ணுக்குட்டி எடுக்கிறோம். நம்ம டைரெக்டாக வந்து புல்லில் இந்த மாதிரி எடுக்கும்போது இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். புல்லை நம்ம மெயின்டைன் பண்ணுறதால வர இஷ்யூஸும் சொல்லிட்டேன். புல்லு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா செலவு ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு 3 ப்ரீடு மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 புல்லு மெயின்டைன் பண்ண முடியாது. மினிமம் 30 மாடாவது இருந்தால் தான் ஒரு புல்லு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். சிங்கிள் ப்ரீடாக நீங்கள் 30 மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு புல்லு மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அந்த புல்லோட மதர் ப்ரீடு எவ்வளோ கறந்ததோ அதுதான் இந்த செமன்லேருந்து உங்களுக்கு வர கண்ணுக்குட்டி கறக்கும், ஜாஸ்தியாக கறக்காது. ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், பாலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும், மாடு நல்லா கறக்கணும், நல்லபடியாக நம்ம வச்சுருக்கணும், நல்லா கறக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டிமுலேஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்றது தான் பேசிக்காக. நீங்கள் போடுற இன்ஜெக்ஷன்லேயே நிறைய காளை கண்ணுக்குட்டி வரும். அந்த காளை கண்ணுக்குட்டி உங்கள்கிட்ட வளரும்.
நீங்கள் அதையே வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து அதை ஸ்லாட்டருக்கு தான் அனுப்புவாங்க. இப்போ எங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இறந்துடுச்சு. அந்த மாதிரி இறக்கும்போது ஸ்லாட்டருக்கு வந்து கேட்குறவங்க வந்து நிறைய பேர் கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் அதுக்கு கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நல்லா பெரிய இடமா வந்து பள்ளம் நோண்டி ஜேசிபி வச்சு நோண்டி அந்த மாடை ஜேசிபிலே எடுத்துன்னு போய் அங்கே வச்சு புதைச்சி பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது வந்து மாடு இறந்தது வந்து செனமாடாகவே இறந்தது. நான் லாஸ்ட் வீடியோக்கும் முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு மாடு குடல் சுற்றி இறந்துச்சு ஒரு காங்கேயம் எங்ககிட்டன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்லாட்டர் கொடுக்குற இஷ்டம் இல்லை அப்படின்றவங்களுக்கு காலக்கண்ணுட்டி நிறைய வந்துச்சுன்னா ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் புல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறோம். புல்லை மெயின்டைன் பண்ணுறது லேபரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பெருசாக. ஏன்னா பசுமாடு வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க ஓரளவுக்கு. புல்லெல்லாம் வந்து அதுவும் இந்த காங்கேயம் இந்த மாதிரி புல்லெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் புல்லு மெயின்டைன் பண்ணல. நான் புல்லு மெயின்டைன் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, அதுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து புல்லை வச்சு இந்த இப்போ ஜல்லிக்கட்டு போவோம் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க புல்லு மெயின்டைன் பண்ணலாம். நாங்கள் ஃபார்ம் ஓரியன்டாக வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபார்ம் ஸ்மூத்தாக போகணும், சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அதை பண்ணுறதில்ல. எங்களால் பண்ண முடியல, நாங்கள் பண்ணுறதில்லன்றதுல எங்களால் பண்ண முடியல. அதனால் நாங்கள் ஆனால் வச்சுருந்தோம், கிர் புல் வச்சுருந்தோம், எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம். வேறு புல்லும் ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து அது அந்த ஏஜ் தாண்டும் போது நம்மளால் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. இருக்கிறவங்கள இடிக்குது, தள்ளுது, ரொம்ப சேட்டை பண்ணும்போது நம்மளால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல நாங்கள். அதனால் அதை விற்றுட்டோம். நீங்கள் புல்லு வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு மாட்டோட அந்த அதிகமாக பால் ஈல்டு கொடுக்குற மாட்டோட புல்லு உங்கள் கையில் இருந்தது இல்லை எங்கேருந்தாவது அதை நீங்கள் கொண்டு வரீங்க. நான் மேக்ஸிமம் ஒரு 6-7 லிட்டர் கறந்தாலே காங்கேயத்துலேருந்து நல்ல விஷயந்தான். ஒரு 7 லிட்டர் உங்களுக்கு டெய்லி கிடைக்குது அப்படின்னா அதுவே பெரிய விஷயந்தான் காங்கேயத்தில். அந்த மாதிரி புல்லு உங்களுக்கு கிடைச்சதுனாலே பெரிய விஷயந்தான். அதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பியூர் காங்கேயத்தோட மில்க்கு கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணால் மட்டும்தான் அதை சர்வே பண்ண முடியும். இல்லைனா புல்லில் நம்ம சர்வே பண்ண முடியாது. இதனால தான் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு போகிறோம். செமன் டாக்டர்கிட்ட நம்ம சொன்னோன்னா அவங்க எடுத்துன்னு வருவாங்க. நாட்டு மாடுன்னு நீங்கள் கேட்டாலே 250 ரூபா இன்ஜெக்ஷனுக்கு. இதுவே ஜெர்சி ஹெச்எஃப் கேட்டிங்கன்னா 100 ரூபா தான். ஸோ நம்ம வந்து வெளிநாட்டு மாடு இம்போர்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணுறதால நமக்கு வந்து 250 ரூபா சார்ஜஸ் வச்சிங்களேன். நம்ம லோக்கலில் கிடைக்கிற மாட்டுக்கு தான் விலை அதிகம். வெளியிலேருந்து அந்த ஜெர்சி ஹெச்எஃப்லாம் வருது இம்போர்ட் ஆகி, அந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். ஸோ நீங்கள் தான் அதை கன்சிடர் பண்ணி போடணும். புல்லு அதே மாதிரி இந்த புல்லோட இன்ஜெக்ஷன் தான் எனக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, இந்த பைப் மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் வரும், அதை எடுத்திங்கன்னா அந்த மாட்டோட பேர் இருக்கும். எந்த மாட்டோட புல்லு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட புல்லு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாட்டோட பேர், அந்த மாட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ப்ளஸ் அந்த ஃபாதரோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அந்த இன்ஜெக்ஷன்லேயே இருக்கும். சாய்வாலா, காங்கேயமா, என்னன்றது காங்கேயம் இருக்காது, சாய்வாலா, இந்த மாதிரி என்ன இன்ஜெக்ஷன் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இன்ஜெக்ஷனோட நேம், மாடோட நேமு, அதோட ப்ரீடு, அந்த ஃபாதர் நேமு எல்லாமே அதில் அப்டேட் ஆகிருக்கும். இன்ஜெக்ஷனோட டேட்லேருந்து எக்ஸ்பைரி டேட்லேருந்து எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டே அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி போட சொல்லி போடலாம். டாக்டர்கிட்ட நீங்கள் வெறுமனே இன்ஜெக்ஷன் சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று எடுத்து வந்து போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதை விட நீங்கள் நிறுத்தி நிதானிச்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ஜெக்ஷனோட பேரெல்லாம் தெரியும். பார்த்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணி கூட எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வர வச்சு போடுவாங்க. ஆனால் காஸ்ட்டு தான் ஒரு 250 ரூபா ஜாஸ்தி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செனையாவலைன்ற இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்கும். மாடு செனையாவலை, என் கிளைமேட்டில் வந்து செனையாவலை, என்கிட்ட செனையாகாமல் பிரச்சனையாயிடுச்சு, அதனால் மாடை நாங்கள் விற்கிறோம், ஸ்லாட்டருக்கு அனுப்புகிறோம், இந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்கும். இதை நாட்டு மருந்துலேயே எப்படி சால்வ் பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அதையும் கவனிங்க. ஆனால் அந்த ப்ராசஸை ஒரு தாட்டி நீங்கள் மாட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மாடு செனை பிடிச்சிரும். காங்கேயமே எங்களுக்கு வந்து நாட்டு மாடு செனை பிடிக்கல, அது இதுன்றலாம் இஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் இது பண்ணோம். ஸோ இப்போ ரெகுலராக மாடு செனை பிடிக்குது. ஏன்னா அந்த மாட்டு உடம்புல இருக்கிற அந்த சின்ன சின்ன குறைபாடுகள், டெஃபிஷியன்சி என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செனையாகிடும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இஷ்யூ பற்றி எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்றது, அந்த செனை இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் போடுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேணும் அப்படின்னீங்கன்னா அதை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோவும் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.